குட் ஈவினிங்மா. இப்போ நான் பார்க்க போகிறது பொட்டென்சியோமீட்டர். இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் லேபுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். அப்போது அதை வச்சு படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் பொட்டென்சியோமீட்டர். இந்த பொட்டென்சியோமீட்டர் பார்த்தீங்கன்னா உனக்கு யூஸ்டு டு அக்யூரேட் மெஷர் ஆஃப் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், கரண்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ். சரியாம்மா? பொட்டென்ஷியல் டிஃப்ரெண்ட், கரண்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸுமா. இந்த மூணு வேல்யூமே அக்யூரேட்டாக பார்க்குறதுக்கு இந்த பொட்டென்சியோமீட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். V = IRங்கிற ஃபார்ம் வரக்கூடிய அந்த மூணையுமே பார்த்துடலாம். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், கரண்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ். இந்த மூணு வேல்யூமே அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்கு இந்த பொட்டென்சியோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பாருங்கள், பொட்டென்சியோமீட்டரில் வந்து மேங்கனீன் ஆர் கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற அந்த ஒரு காயில் எடுத்துக்கிறோமா. அந்த காயில் பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் பாக்ஸில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உட்டன் பாக்ஸில் 1 மீட்டர் லென்த், இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 1 மீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு 10 காயில் சேர்க்குறாங்கம்மா. 10 மீட்டருக்கு. கரெக்டாமா? இப்போ ஏங்கிற பாயிண்ட் எங்கே வந்திருக்குதோ அதே சைடில் தான் இந்த பிங்கிற பாயிண்ட் வந்திருக்கும். அப்போ இந்த காயிலில் ஏ அண்டு பி இந்த ரெண்டு எண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எண்டில் இருக்குமா. ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா 1 மீட்டர் அப்படிங்கிறனால டோட்டலாக 10 லைன்ஸ் இருக்குதுமா. ஸோ 10 மீட்டர் இருக்கும். இது பொட்டென்சியோமீட்டருடைய ஒரு டயக்ராம்மா இது. பட்டு இந்த 1 மீட்டர் ஸ்கேல் வந்து பார்த்தோம்னா இதில் கீழே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா மேலே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துக்குங்க. இது வந்து 1 மீட்டர் ஸ்கேல், இது கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ரீடிங் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஓகேம்மா? இதிலிருந்து அதுக்கப்புறம் பேட்ரி, ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்தது ஃபைனலாக பார்த்துக்கலாம். இது பாருங்கள், இவ்வளோ பெரிய அந்த ஏபிங்க டயக்ராம் வரைய முடியாதுங்கிறதுக்காகத்தான் நான் வந்து ஒரே ஒரு காயிலை கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதைய ஏபி, இந்த ஏபிங்கிறது எடுத்துக்கிறேன் நான். இதுதான் பொட்டென்சியோமீட்டர். இந்த பொட்டென்சியோமீட்டருடைய அந்த லென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற பாயிண்ட்டை வந்து ஒரு செல்லோடைய பாசிட்டிவ் எண்டு கூடயுமே, சரியாம்மா, ஏ வந்து பாசிட்டிவ் எண்டு கூடயுமே, பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ வழியாக இந்த பி கூட கனெக்ட் பண்ணிட்டோமா. இந்த கீ எதுக்காக கொடுத்துருக்குறோம் அப்படின்னா இந்த செல்லில் வந்து பாசிட்டிவ் ராடு அண்டு நெகட்டிவ் ராடு மட்டும்தான் இருக்கும். அது ஆன் ஆஃப் பண்ணுற சுவிட்ச் இருக்காதுங்கிறனால தான் நம்ம இந்த கீ வந்து யூஸ் பண்ணிக்குவோம். கீ இந்த ப்ளக் பண்ணிங்கன்னா கரண்ட் சப்ளை ஆகும், அன்பிளக் பண்ணிங்கன்னா சப்ளை ஆகாதுமா. ஸோ இது வந்து ஒரு பிரைமரி சர்க்கியூட் அப்படிம்பாங்க. சர்க்கியூட்டுக்கு என்ன பேராமா? பிரைமரி சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டில் பாருங்கள், கரண்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் நம்ம ஃப்ளோ ஆச்சுன்னா ஏபி வழியாக ஃப்ளோ ஆகும். அந்த ஏபிங்கிறதா இந்த 10 மீட்டர் காயிலில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ கீழே பாருங்கள், அதே மாதிரி ஒரு செல் எடுத்துட்டு இருக்கிறாங்கம்மா. இங்கிருந்து வரக்கூடிய இந்த பாசிட்டிவை ஏ கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு கால்வனோமீட்டர் வழியா, ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் வழியா ஒரு ஜாக்கி கூட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஜாக்கி கூட கனெக்ட் பண்ணிக்கிறாங்கம்மா. இந்த சர்க்கியூட் பாருங்க, செகண்டரி சர்க்கியூட் பாங்க. என்ன பேரம்மா? செகண்டரி சர்க்கியூட்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா?
இப்போ இதில் வரக்கூடிய கரண்ட்டு இந்த மாதிரி இங்கே போயிட்டுருக்கும். ஓகேவா? அப்போது இந்த செல்லில் வரக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம சைன் எடுத்துக்குவோம். இதே நம்ம சைன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ உனக்கு பிரைமரி சர்க்கியூட் அண்டு செகண்டரி சர்க்கியூட் இதோட அவங்க அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சேம் அதே மாதிரி தான் இந்த செல்லேருந்து வரக்கூடிய இதுவுமே அந்த கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், இதில் வரதுமே இதில் நமக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. அப்போது இந்த ரெண்டோட இந்த கரண்ட் சர்க்குலேஷனுமே இந்த கரண்ட்டோடைய சர்க்கிளுமே பேலன்ஸ் ஆகும்போது கண்டிப்பாக எனக்கு இந்த கால்வனோமீட்டரில் வந்து 0 காட்டணும், ஈக்குவல் பொட்டென்ஷியல் மாதிரி நமக்கு. சரியா? அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கியை இந்த எண்டில் வச்சிங்கன்னா உனக்கு டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு கிடைக்கும். சப்போஸ் இந்த எண்டில் வச்சிங்கன்னா ஆப்போசிட் எண்டில் கிடைக்கும் டிஃப்ளெக்ஷன். அப்படி டிஃப்ளெக்ஷன் மாற்றி மாற்றி காட்டினா மட்டும்தான் நீ கொடுத்துருக்கக்கூடிய இந்த சர்க்கியூட் கனெக்ஷன் வந்து ப்ராக்டிக்கல் லேபில் கரெக்டாக இருக்குன்னு இருக்கும். ஸோ அப்படி வச்சுருந்தீங்கன்னா இது நகர்த்திட்டே வந்துட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு பாயிண்ட்டாக. அப்போ உனக்கு என்ன ஆகுன்னு பாருங்கள், இந்த ரீடிங் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது நகர்த்திட்டே வர 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 எனக்கு என்ன எனக்கு இந்த காலோமீட்டர் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் எனக்கு 0 காட்டும். சென்டர் வந்து நேராக 0 காட்டும். அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிறேன், அதுதான் ஏஜே. அந்த ஏஜே அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த ஜாக்கி ஜே நிற்கக்கூடிய இடம் தான் ஈக்குவல் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய இடம் அப்படிம்பாங்க. அப்போது இந்த ஏஜே ஈக்குவல் டு நம்ம ஜேபின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் பார்த்தோம்னா அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக, அதாவது வந்து லென்த் ஈக்குவலாக இருக்காதுமா, அங்கே இருக்கக்கூடிய ஆர் இன்ட்டு எல் வேல்யூ ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய ஆர் இன்ட்டு எல் வேல்யூ. சரியாம்மா? ஆறுங்கிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அந்த லென்த் வேல்யூ சொல்கிறேன் நான். சரியா? அதில் வரக்கூடிய கரண்ட் வேல்யூ இங்கே வரக்கூடிய கரண்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், எனக்கு இங்கே சையோட வேல்யூ பார்க்க போகிறேன். சரியா? வாட் இஸ் த சை சார்? அந்த சை அப்படிங்கிறது இஎம்எஃபோட வேல்யூமா. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இதில் பாருங்கள், இதில் போகக்கூடிய கரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஐங்கிற கரண்ட்டு போயிட்டு இருக்குது. அந்த ஐங்கிற கரண்ட்டு சேஞ்சஸ் கிடையாது, ஐங்கிற கரண்ட்டு தான் போயிட்டு இருக்குது. இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொட்டென்சியோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் ஆர்னு சொல்கிறேன். சரியா? இந்த லென்த்தை வந்து நான் எல்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அதையே நான் எல்னு எடுத்துக்கிறேன். அப்போ சையோட வேல்யூ IRL. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சையோட வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சை இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி எல். இப்படி சார் எல்னு போட்டாங்க இந்த ஸ்டெப்பில் அப்படின்னு பாருங்கள். எனக்கு சையோட வேல்யூ ஈக்குவல் டு ஐங்கிற கரண்ட் வந்து வேல்யூஸ் மாறாது, அது கான்ஸ்டன்ட்டு. ஆறுங்கிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அந்த வேல்யூ மாறாது, அதுவும் கான்ஸ்டன்ட். சரியாம்மா? இந்த இஎம்எஃப் பொறுத்து, தட் மீன் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை பொறுத்து அந்த எல்லோட வேல்யூ மாறிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் அது மட்டும் வேல்யூ மாறிட்டே இருக்கும். அதனால் இந்த டோட்டல் ரெண்டு வேல்யூமே நான் ஒரு கான்ஸ்டன்ட் கேன்னு வச்சுக்கிறேன். அப்போ கே இன்ட்டு எல்னு எடுத்துக்கலாம். அப்போ ஈக்குவல்ட்டியுமே இந்த கான்ஸ்டன்ட் தூக்கிட்டு இதுக்கு பதிலாக நம்ம ப்ரொபோஷனல் போட்டோம்னா சை ப்ரொபோஷனல் டு தி எல். அப்போது இந்த இஎம்எஃபோட வேல்யூ வந்து லென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது சொல்லலாம். ஓகேவா? சரி, இந்த டாப்பிக்கில் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க.